ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வர இந்த இடுமொழி என்று கொண்டு வர கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்முடைய நல்வினை தீவினைகளை நம்மளை தொடர்ந்து வரும். அதை நாம தான் சுமந்தாகணுங்கிற சொல்லக்கூடிய அற்புதமான தத்துவம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இரவு நேரத்தில் கிராமங்கள்ல பெரிய குழாமைக்கு வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு ரொம்ப சவுண்டா பாட்டு பாடுறது இரவுல. ஐயப்பனை பத்தி எது ராகம் கிடையாது, சுருதி கிடையாது, ஒரு லயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இஷ்டத்துக்கு தானா ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு தானா கத்துறாங்க. அது என்னென்ன பாடுறது, எப்படி பாடுறதுன்னு தெரியல. ஒரு ஒழுங்கில்லாம இசை என்பது நல்ல இசை. இறைவனை இசையால் மகிழ்விக்க வேண்டும். அப்படி நாரசமான இசையோட கத்தி கூப்பாடு போட்டு எப்படி வீடுகளில் பேஷண்ட் இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, எக்ஸாம் நடக்குது, அவங்களாம் தூங்க வேணாமா, எந்திரிக்க வேணாமா, இப்படி நான் கத்தி 10 வீடு கேட்குற மைக் போட்டு கொலா போட்டு ஊரெல்லாம் கத்துறத விட மைக்கை எடுத்து வச்சு உங்க கோபுரத்து கோயில்களே கத்தலாம்ல, அதை செய்யலாம்ல. அந்த மாதிரி செய்ய வேண்டும், அது நல்லது என்று சொல்லி ஐயப்ப பக்தருடைய திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கொலாமைக்கு எடுத்துட்டு நீங்க பக்தியில பாடுங்க, எவ்வளவு நேரம் பாடுங்க, ஒரு 4 அறைக்குள்ள பாடுங்க. கோயில்